வந்திருக்க அண்ணருக்கும் வணக்கம். மேடையில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னோட வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு டைரக்டர் ராஜ்மோகன் சார் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா படம் ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் உள்ளேயே வந்தேன். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அவர் பார்த்து ஆடிஷன் பண்ணியிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி என்ன கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி திடீர்னு எனக்கு ஒரு கால் வந்தது. கதை இருக்கு வரைக்கும் போனேன், கதை கேட்டேன். எப்போ சார் படம்னா இன்னும் 2 நாள்ல போகுது அப்படின்னு சொன்னாரு. கதையா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா எனக்கு ஒரு தயக்கம் என்னன்னா, அவர் சொன்னதே வந்து இந்த படம் யார் நடிக்க போறாங்க, நான் மாமியாரா பண்ணணும் அப்படின்னு சொன்னதுதான். எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு லாங்குவேஜ் ஆகுமே இது வந்து எப்பவுமே இப்ப நான் நடிக்கிற கதாபாத்திரங்கள் எல்லாமே அம்மா ரோலா இருந்தாலும் இப்ப வட்டார வழி இப்ப சென்னைன்னா சாதாரணமா சென்னையில பேசுற மாதிரியும் ஒரு இலைட் ஒரு லேடி அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு படங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் வந்து இல்ல இது வந்து பேசுற வழக்கு வேற மாதிரி இருக்கும், தமிழ் வந்து இன்னும் கொஞ்சம் உச்சரிப்பெல்லாம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னும் போது நான் செட் ஆகணும் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். அதுக்கப்புறம் சொன்னதே ஒரு மஞ்சள் பூசின ஒரு முகம், ஒரு நடுத்தர வயது குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பெண் எப்படி இருப்பாங்க, ஒரு பூ விற்கிற ஒரு லேடி எப்படி இருப்பாங்க அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உங்களை லுக்கா நான் கொண்டு வருவேன், நீங்க அந்த நடிப்பதற்கான மெனக்கடல் மட்டும் பண்ணீங்கன்னா போதும், மீதியை நான் எடுத்துட்டு வருவேன்னு ரொம்ப கான்பிடென்டா சொன்னாரு. நான் என்னோட லுக் மட்டும் இல்லாம அந்த என்னோட ஸ்கிரீன் பிரசன்ஸை நான் படம் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா உங்களோட கான்ஃபிடென்ட் மூலமா தான் என்னாலையும் நல்லா பண்ண முடிஞ்சது. அண்ட் அவர் சொன்ன உடனே வாய்ப்பு கொடுத்த கிருத்திகா தங்கபாண்டி அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் யோகி பாபு அண்ணா பத்தி சொல்லணும்னா இது 3வது படம். அவர் என்னோட ஆரம்ப காலகட்டம் இந்த 7-8 வருஷமா அவர் எனக்கு தெரியும். நான் 20 செகண்ட் 30 செகண்டுக்கான சில படங்கள் பண்ணியிருக்கேன். அப்போதுலேருந்து எனக்கு தெரியும். அப்போதுலேருந்து அவர் என்னோட ஒரு பெரிய என்கரேஜ். ஐ மீன் அவரை மாதிரி என்ன இந்த துறையில என்கரேஜ் பண்ணவங்க ரொம்ப கம்மி. நல்லா பண்ணணுமா, நீயே இன்னும் சின்ன ரோல் பண்ற, நல்லா பண்ணணும், எப்பவுமே என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு என்னைக்கும் நான் அதுக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கேன்னா. அண்ட் எந்த படங்கள் அவரால் சொல்ல முடியும் இப்ப சொல்லுவார், நான் இந்த படங்கள் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் சொல்றேன், நீ வந்து பண்ணுன்னு கூட எப்பவுமே எனக்கு அவர் சொல்லுவாரு. ஸோ அவரோட சப்போர்ட் இன்னைக்கு அவருடைய த்ரூ அவுட் நான் பண்ணிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல எனக்கும் மதன் சாருக்கு தான் ரொம்ப காம்பினேஷனு. அவரோட அக்காவா பண்ணிருக்கேன் நான். எல்லா ஒரு படங்களையும் வந்து இப்போ ஒரு காதலன் காதலி, அப்பா பையன், அம்மா பொண்ணு, இந்த மாதிரி ஒரு சில காம்பினேஷன் ஹிட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அக்கா தம்பியா என்னால ரொம்ப நல்லா கனெக்ட் பண்ண முடிஞ்சது சார். அவர் சொன்ன மாதிரி என்ன நிறைய இடங்கள்ல இப்படி பேச வேண்டாம், நம்ம இப்படி பேசினா உங்களோட அந்த ஸ்லாங் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி என்ன நிறைய இடங்கள்ல நீங்க கரெக்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்க அந்த கரெக்ஷன் பண்றதா இன்னைக்கு நான் அந்த ஸ்கிரீன்ல பாக்குறப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள் அந்த ஊர்ல எப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தீங்க, நான் நிறைய கத்துக்கிட்டேன். ரொம்ப நன்றி சார். ஸோ மற்றபடி எனக்கு ரொம்ப நாளா காளி வெங்கட் அவங்களோட நடிக்கணும்னு ஆசை. இது வரைக்கும் 2-3 படங்கள் நடிக்க வந்து மிஸ் ஆயிடுச்சு. சின்ன வயசுல இருந்து இமான் சாரை பார்த்து வளர்ந்து இதுல இவங்களோட பாட்டு அதுல என்னோட மூமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் அனாமிகா, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ அண்ட் தேங்க் யூ ஃபார் த ஹோல் டீம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க் யூ. வணக்கம். ஆக்சுவலி ஐம் நாட் அ தமிழியன், ஐம் அ பெங்காலி. பட் நான் ட்ரை பண்ணுறேன் தமிழில் பேசுகிறதுக்கு. ஸோ இஃப் ஏதோ ஒன்று மிஸ்டேக் பண்ணனா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அர்ஜுனன் பேர் பார்த்து the heroine of this movie. My first director sir. Okay. Yeah. Just normal please. Okay. So my director sir Rajmohan sir, who this project is dream project for him, and he trusted me in the Tamil episode. Okay. So எனக்கு தெரியும் சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரீம் ப்ராஜெக்ட், அண்ட் நீங்கள் எனக்கு நம்பிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் மேம், thank you for trusting me with this big project, and thank you so much. Yogi Babu sir. I'll tell in English little event about Yogi Babu sir. He's very reserved. In first day when I met him in the set, அவங்க பேச மாட்டாங்க. அப்போ நான் டைரக்டர் கிட்ட கேட்டேன், சார் ஏன் சார் யோகி பாபு சார் பேச மாட்டாங்க, எப்படி சார்? அப்போ சார் நான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ
After 2-3 days, I got to know he's very childlike. He's very sweet. அப்போ நிறைய திங்ஸ் உங்களுக்கே தெரியாம ஆக்சுவலி இஸ் வெரி ஸ்வீட். அது ஒரு காமிப்பாங்க ஒரு அந்த மாதிரி ஏதோ, பட் அது இஃப் யூ நோ ஹிம் பர்சனலி இஸ் வெரி ஸ்வீட். உங்களுக்கு தெரியாம நான் நிறைய திங்ஸ் உங்ககிட்ட கத்துட்டேன் ஆக்சுவலி. எப்படி நான் எப்படி நான் ஆக்டர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், அப்போது ஹவு டு ஃபேஸ் தெம் எல்லாத்தையும் நான் கற்றுட்டேன். ஐம் அப்சர்வர், ஸோ ஐ ஹவ் அப்சர்வ்ட் யூ அண்ட் ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் யூ. உங்களுக்கு தெரியாது, பட் தேங்க்யூ சார், யோகி பாபு சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அண்ட் மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இது ஒரு wrong sentence, but why I'm saying assistant director, my assistant directors, because நான் செட்டில் வரும்போது ராஜா ஒரு சண்டே ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் அவங்க எப்படி போவாங்க, நான் எப்படி போவேன். So yeah, anyway I'm not understanding, so yeah. So first schedule அப்படிதான் இருந்துச்சு, but from the second schedule we became best friends. எல்லா டைம் எனக்கு மா எப்படி இது எப்படி பண்ணணுமா, எப்படி பண்ணணும். He has supported me throughout. Thank you so much. Thank you for so much of love. Advik எங்க இருக்கீங்க? Sorry. So he was there supporting me from the first schedule, and he was still there, and I hope this journey will go like so far. You guys will always support me whatever it is, and நான் சொல்றேன். அப்போ again it's another event I'm saying, like when 2019 just because I'm not a Tamilian, I don't know, like அவ்வளோ எனக்கு தமிழ் சாங்ஸில் புரியாது அந்த டைமில். ஸோ 2019 இமான் சாரோட திஸ் சாங்ஸ் டிக்டாக் அந்த டைம் அவங்க அந்த சாங்ஸில் இட் இஸ் ஸோ ஃபேமஸ். ஸோ வாட் ஹேப்பன்ட், அந்த அது ஒன்று சாங், அது அழகியா அதெல்லாம் இட் வாஸ் ஸோ ஃபேமஸ் தட் ஐ லிட்ரலி காட் இன்ட்ரோட் in Tamil language with Iman sir song. And நான் சருக்கு மீட் பண்ணும்போது நான் இது சொல்லவே இல்லை, because I actually waited this stage that I will come here and I'll speak about it. I went to your office and I started admiring that all those awards and everything. I started like looking at all the awards and I was like, oh my god, I'm really here in Iman sir office. And actually I sort of imagined myself on the time like I'm the heroine of the songs, and I don't know, it is my manifestation or whatsoever, but it worked for me, and now I am his song heroine. So I feel it is a blessing. Mama character Madan sir, yeah, so he helped me out with a lot of, he corrected me with lot of things. Thank you so much, Amma. Thank you for lot of, you actually corrected me in lot of things, and I hope we will see each other in other projects. Who else? Linan Bharti sir. Sir, actually from the first day, Linan Bharti sir, whenever I saw him, he had a smile in his face, like he will be like, hi ma, he will be hi sir. So he will be so welcoming, and he will welcome you with this warm hug and smile. And if I think of Linan Bharti sir, I'll only just think like on the face then like he'll be like so smiley and all. So thank you sir for being so welcoming. I didn't thought I will talk this much actually, because this is my first stage, and or a personal I want to share in my place, like I'm from Andaman, and in the history of Andaman I'm the first heroine. Not even
Thank you so much. It's a personal win for me. Not even one person has came acted in cinema, and my movie I'm sharing with Yogi Babu sir. This is a big win. And what else? Who else? ஓகே, தேங்க்யூ. ஒரு சாங்ல யோகி பாபு சார் நீங்களும் பேசிட்டு வந்தீங்களே, என்ன பேசினார் யோகி பாபு சார்? சார் சொல்லுவா சொல்லுவா. So can I say, sir? So no, I told you, no, sir is like bit of and the kind of person. So நம்ம சீன் சொல்லும் போது சார் இது பண்ண மாட்டாங்க. He is not okay with romantic scenes and all. Okay, so he'll be like, I'll not do. A kind of. Okay. Sorry, sir. I'll not do. Kind of. He will do that. So my director will be like, we will not do it. First shot will not do. He'll be like, I'll not do. So I'll be thinking, இதுதான scene. என்ன பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ ஐ ஆஸ்க் மை டைரக்டர், லைக் சார் என்ன பண்ணலாம் நீங்கள் பண்ணுங்க. ஸோ வாட் நோ, ஐ பி லைக் beating him in the scene itself. So he doesn't know the scene. I'll be like beating him. Come, all this. We will be talking like, come, I want to jump there. I want to do this. So I will be doing all these things. So the scene has to look like really beautiful. அதுக்காக தான் நான் அந்த சில இதெல்லாம் நான் பேசுவேன். சார் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அந்த மாதிரி. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். டேய், நீ எதுக்குறாங்க வந்த முன்னாடி பலா? எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் தங்கப்பாண்டியன் சார், கீர்த்திகா மேடம், ராஜ்மோகன், உங்களுக்கு ரொம்ப நன்றி. 300 எப்படா கண்டுபிடிச்ச? இது நமக்கு பத்தாது. நடிகராக இருந்துட்டா நமக்கு வந்து நம்மளே ஒரு நம்பர் போட்டு நம்மளே இதை வந்து பெருமைப்படுத்துறத விட காலம் கடைசி காலகட்டத்தில் சொல்லணும். நாகேஷ் சார், மனோரமா, நான் நகைச்சுவை நடிகர்னு சொல்கிறேன், எல்லோரும் சேர்த்து தான் சொல்கிறேன். அந்த இடம் அந்த லெவலில் நம்ம போகணுன்னு ஆசைப்பட்றேன். அவ்வளோதான். எனக்கு இது வந்து சென்றாயன் ரொம்ப நன்றி. என் சீன் அழுகுற மாதிரி நான் எதுவுமே பண்ணல. ஆனால் சரி பார்க்கலாம், வச்சுருக்கேன் நான் எடிட்டில். அடுத்து மைனா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. அனாமிக்காவா, ராஜ்மோகன், நம்ம வந்து 2016 வந்து நயன்தாரா கூட நடிச்சிட்டோம். சரியா? எந்த ஹீரோனி நடிக்கலாம், நம்மளை அதை பற்றி கவலை இல்லை. கதை தானே நமக்கு முக்கியம். சரிங்களா? ரொம்ப நன்றி நீங்கள் என் கூட நடித்ததுக்கு. இமான் சார் பற்றி சொல்லணும்னா, அவர் பயங்கரமாக என்ன பாராட்டினார். நான் உண்மையிலே சொல்கிறேன், அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர். ஏன்னா நாங்கள் வந்து பிரபு சலமன் சார் படம் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது மேம்போ படத்தில் வந்து அதிகமாக பிரபு சலமன் சார் வந்து நானும் அவரும் உங்களை பற்றி தான் சார் நிறைய பேசிகிட்டு இருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவார். நானும் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கேன், பழகிட்டு இருக்கேன். கண்டினியூவாக எல்லா படங்கள்லையும் என்னோட லீடு படங்கள்லையும் நான் உங்ககிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். கண்டிப்பாக நீங்கள் பண்ணி கொடுங்க சார். ஏன்னா நான் இந்த படத்துக்கு ரிக்வஸ்ட் பண்ணேன், அவர்கிட்ட ஒரு சின்ன விஷயத்த ஹெல்ப் பண்ணார். ரொம்ப நன்றி சார். இப்போ காளி, ஏன் போஸ்டர் மாதிரியே வச்சுனுங்கிற மூஞ்சி தூக்கம் வந்துச்சா? காளி வெங்கட் எனக்கு ஒரு நல்ல நண்பர், சொன்னோடனே வந்துட்டாப்புல, வந்து பாபு பண்ணிடலாம் பாபு அப்படின்னாரு. அதுக்கப்புறமா அவர் படத்துலேயும் இப்போ ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, நீங்கள் ஹீரோ பண்ணுற படத்தை. கண்டிப்பாக நான் வரும் காளி, 2 சீனாக இருந்தாலும் பண்ணி கொடுத்துட்றேன். நெத்திலான் இன்னும் எதிர்பார்த்துட்ருக்கோம். ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு, எங்கள் ஆடியோ பர்மிஷன் வந்ததுக்கு. லிரிக்ஸ் ரைட்டரு அப்புறம் நேதா சார் ரொம்ப நன்றி. மதன் சார், ரமேஷ் சார், சௌந்தர்யா மேடம், என்னோட நண்பர் பொம்மநாயகி டைரக்டர் சார் ரொம்ப நன்றி. கேமராமேன் பிரதீப், எல்லாரும் ரொம்ப நன்றி. நான் இன்னைக்கு கொஞ்சம் இதெல்லாம் எல்லா மேடையில் கொஞ்சம் தான் பேசிட்டு இறங்கிடுவேன். சரி, கொஞ்சம் அப்படி பேசுகிறேன், கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்க எல்லாரும். ராஜ்மோகன் வந்து எனக்கு
ராஜபாட்டிலேருந்து எனக்கு நல்லா பழக்கம், கிளப் போர்டு அடிச்சுருந்தான். அதுக்கு முன்னாடி நான் அவர் அண்ணன் சுப்பிரமணிய சிவண்ணன் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஆற்காடு பக்கத்தில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் எங்கள் தாத்தாவோட பூர்வீகம். நாங்கள் பிறந்ததெல்லாம் எல்லாமே சென்னை வாசி தான். நாங்கள் எல்லாமே வெளியூர்லேருந்து வந்துட்டால் மட்டும் இங்கே வந்து வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் கிடையாது. சென்னையில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நான் இந்த 24 வருஷம் அனுபவப்பட்டிருக்கேன். 2009 வந்து யோகி தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நான் லொல்லு சபா எல்லா சேனல்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லார்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆர்ட் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய வேலை பார்த்துருக்கேன். அது என்னோட வளர்ச்சிக்கு நான் பண்ணி தான் ஆகணும். ராஜ்மோகனை பற்றி நான் சொல்லிடுறேன், அதோட சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். வந்து என்கிட்ட ஒரு முறை கதை சொன்னான். கதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டான். இப்போ நான் என்னோட ஆஃபீஸில் உட்காரும்போது ராஜ்மோகன் ஞாபகம் வந்தது எனக்கு. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு ஒரு நாள் ஃபோன் அடித்து கேட்டேன். ரொம்ப ஒரு 3 வருஷத்துக்கு மேடா, ஒரு 3 வருஷம் இருக்குல்ல, 3-4 வருஷத்துக்கு அப்புறம் நான் அவனுக்கு ஃபோன் அடித்து என்னடா பண்ணுற அப்படின்னா, ஆனால் இது மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேண்ணா சினிமா கொஞ்சம் அப்படின்னு, வாடா படம் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மீட் பண்ணோம். அது அப்படி தான் இந்த படம் ஆரம்பித்தோம். சரிங்களா? இது வந்து இது மாதிரி நிறைய டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்குமே நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். வாங்க, கரெக்டாக பண்ணு. சரிங்களா? எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நடிச்சிருக்கீங்க. நீங்க நடிக்காத நடிகர்கள், சேர்ந்து நடிக்காத நடிகர்கள் யாரும் இருக்காங்களா? யார் கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்க கூட சேர்ந்து தான் நடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, அவங்களெல்லாம் வெள்ளம் போச்சுன்னா போட்டு நம்ம எல்லாம் நடிக்கலாம். கமல் சார் கிட்ட தான் ஒன்றும் நடிக்கல, சீக்கிரம் அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். கமல் சார் நடிக்கணும். சார், இந்த 300 படங்களை நடிச்சதுக்கு வந்து உங்களோட தெய்வ பக்தியும் ஒரு காரணமா எடுத்துக்கலாமா? அது நான் தான் எடுத்துக்க முடியும். பார்க்குறேன், நீங்கள் எப்படி எடுத்துக்க முடியும்? தெய்வ பக்தின்றது எல்லாருமே எல்லா மதம் எல்லாரும் ஆளுங்களும் எல்லாரும் அவங்க கும்பிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். நான் முருகனை வேண்டேன், எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது, அதனால கடவுளை என்னை காப்பாற்றுறான், அவ்வளோதான். 300ன்றது ஒரு வேளை அதிகமாக சொல்லலாம், 3000 கூட ஆகலாம். ஹீரோயின் பத்தி 2 வார்த்தை சொல்லுங்களேன். ஹீரோனி தான் ரிவீட்டு போயிட்டாங்க. ஹீரோனிக்கு எனக்கு என்னங்க இருக்குது? நான் எந்த பிரேம்ல நின்னாலும், இப்போ நான் என் தம்பி ஷான் சொன்ன மாதிரி தான், எந்த ஃப்ரேமில் நின்னாலுமே எனக்கு காமெடினா தான் முதல்ல நான் அந்த முகத்தை காட்டிடுவேன். ஏன்னா அந்த காமெடி தான் எனக்கு சோறு போட்டுனுது இன்னைக்கும். அதனால லீடு கதைக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்க, காமெடினாவே என் வாழ்க்கையை நான் ஓட்டுறேன், அவ்வளோதான். சரிண்ணா மேடம், பெல் அடிக்க சொல்லட்டுமா? உங்கள் ரசிகர்கள் 300 படங்கள் வரைக்கும் கொண்டு வந்த உங்களோட ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப நன்றி. இது கம்மி, இன்னும் நிறைய உங்களுக்கு நான் கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க எல்லாரும்.